வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேரா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 கோடி வரைக்கும் சம்பாரிச்சு சொன்னாங்க. இன்னும் ஒரு 50 கோடி 60 கோடி வந்துச்சு அப்படின்னா இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, சும்மா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். இப்போ என்ன, நான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, குபேரா ஃப்ளாப்பா ஆவரேஜா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி முன்னாடி வைக்கிறாங்க. இல்லை, இது என்னென்னா குபேராவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை படம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே போல் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி மூவின்னு சொல்லிட முடியாது. ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிளான மூவி. அதுவும் கொஞ்சம் 3 மணி நேரத்தை ஒரு 2.25 மணி நேரம் கொண்டு வந்திருந்தா கிரிப்புடா வாவ் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிற மூவி தான். இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ரெண்டாவது, படம் ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தனுஷ் வராரு. என்ன எடுத்தோன்னே ஹீரோ காணோம் அப்படின்னு நம்ம மக்கள் சொல்கிறாங்க. எல்லாருமே அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி நம்ம கெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க. ஏன்னா இன்னும் தமிழ் படத்தில் ஒரு இன்டர்வல் முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்தாலும் கூட, அப்படி ஒரு படம் எடுத்தாலும் கூட மக்கள் இதையே தான் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா, என்னவோ ஓப்பனிங்கில் ஹீரோவே காணா, வந்தானா ஒரு பாட்டு பாடுவார், மரண டான்ஸ் போடுவார், வேற லெவலில் இருக்கும், அப்படிதானே அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அதாவது ஒரு கான்செப்ட் மூவியாக இருக்கட்டும், ஒரு அருமையான ஒரு கலாச்சார மூவியாக இருக்கட்டும், அது வந்து மக்களுக்கு வந்து சில விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நம்ம புரிஞ்சு படம் பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, சரி இப்போ வந்து குபேரா படத்துக்கே நம்ம வருவோம். என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த படமும் வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட டியூரேஷன் தான் ஒரு கன்சர்னாக சொல்கிறாங்க. பட் என்னன்னா, ஒரு குரூப் இல்லை, தேர் இஸ் அ மல்டிபிள் குரூப். இல்லைன்னா அவங்க வந்துட்டு தனுஷை வந்து டீக்ரேட் பண்ணணும், தனுஷோட படத்தை வந்து சாய்க்கணும். தனுஷ் அதாவது முந்தைய படங்கள் அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், ஆதரவாக இருக்கட்டும் நல்லா இருந்தது. பட் இந்த படத்துக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ஹெட்டர் பாருங்கள். நாகார்ஜுனா வந்து இந்த படத்துக்கு ஃபுல்லாக நான் தான் டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் தான் வரேன், எண்ட் டு எண்ட் வரைக்கும் நான் தான் வரேன், ஸோ இஸ் கன்சிடரிங் லைக் ஐ எம் த ஹீரோ அப்படின்ட்டு ப்ரொமோஷனுக்கு அப்போ என்ன சொன்னார்னா, தனுஷ் தான் இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லை, ஐ எம் ஜஸ்ட் அன் கேரக்டர் அப்படின்னாரு. சரி, இவரை ஜஸ்ட் அ கேரக்டர்னா ஏப்பா வந்து தனுஷை வந்துட்டு நீங்கள் டீக்ரேட் பண்ணுறீங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? குபேரா அது வந்து தனுஷ்கான டைட்டில், தனுஷ் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஓகேங்களா, இதை யாரும் மறுக்கவும் முடியாது, அதை நீங்கள் வந்து மாற்றவும் முடியாது. ஓகேவா? ஸோ தனுஷ் தான் ஹீரோ இஸ் ஹீரோ. ஓகேவா? லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். நாகார்ஜுனா வந்து கேரக்டர், அவ்வளோதான். ஒரு பெரிய ஹீரோ தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் ஒரு கேரக்டராக தான் பார்க்கப்படுது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வம்சி ஒரு படம் இயக்குனர் தெரியுங்களா, தோலா, அதுலேயுமே நாகார்ஜுனா இஸ் அ கேரக்டர் தான். ஸோ அவ்வளோதான். மற்றபடிக்கு இவர் ஹீரோ அப்படின்னுலாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. பட் அவர் என்ன சொன்னார்னா, டாப் டு பாட்டம் வரைக்கும் இந்த எண்ட் டு எண்ட் நான் இந்த கதையில் வரேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக ஈஸ் த ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இது கிடையாது. ஓகேங்களா? சரிங்க. இல்லைன்னா இது ஒரு டாக் போச்சு, அதுக்கு நான் இங்கே கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வந்துட்டே தான் இருக்குது. என்ன காரணம்னா, அதாவது இவருடைய முன்னேற்றம் வந்து இந்த படத்துலேருந்து இவரோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது, இவரோட படம் பெருசாக பேசப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பல குரூப் நான் சொன்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க. பட் அவங்களுடைய படங்கள் வரும்போது அப்புறம் இந்த டீப் ஃபேன்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களும் வந்து இது பண்ணிடுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து சாலிடான ஒரு பிளாக் பஸ்டரான மூவி. தெலுங்குல, தமிழில் வந்து ஒரு ஆவரேஜான மூவி. நான் அதைங்க சொல்லிடுறேன். தெலுங்குல இட்ஸ் அ பிளாக் பஸ்டர், தமிழை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் மூவினே வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு குப்பை படமும் கிடையாது, ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள், அது நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ இதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு படம் வந்து என்னதான் தனுஷ் ஹீரோ இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீன், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 4000 ஸ்க்ரீன்ஸு, நம்ம இதில் வந்து இவ்வளோ ஸ்க்ரீன்ஸை கொடுத்து இந்த படம் வந்து தெலுங்கு டைரக்டர் அண்ட் தேர் ப்ரொடியூசர், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசை வாரிட்டு போகிறக்கா, அதனால் இந்த படத்தை வந்து கொஞ்சம் காலி பண்ணணும்னு ஒரு குரூப்பு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் அமைஞ்சதுன்னா மார்க்கெட் வேல்யூ கூடிரும். அதே போல் அடுத்தது வந்து இவரோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஹீரோக்கான வேல்யூ போயிருன்ட்டு கீழே தள்ளுறது. இதுதான் வந்து நடக்குது. பட் யார் என்ன சொன்னாலும் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த படம் தனுஷ்க்கு ஒரு வெற்றி படம் தான். அதே நேரத்தில் கன்சிஸ்டன்ஸாக அவருடைய படங்கள் எல்லாமே வந்து கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட வெற்றி படமாகவும் அதோட பாக்ஸ் ஆஃபீஸாகவும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸு நல்லா வந்திருக்கு. அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால தான் அடுத்தடுத்த படங்கள் அவர் கமிட் ஆகிறாரு. அடுத்தடுத்த படங்களும் வந்து 1-2 டைரக்ஷனும் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க, இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.